சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு எதிரான கண்டன பேரணி மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. மண்முனை பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பருத்திச்சேனை மங்கையர் கொத்தணியின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன பேரணி இடம்பெற்றது. குறித்த கண்டன பேரணியானது பருத்திச்சேனை பிரதேசத்தில் ஆரம்பமாகி வவுணதீவு பிரதேச செயலகம் வரையில் ஊர்வலமாக சென்று பிரதேச செயலாளர் போலீஸ் பொறுப்பதிகாரி விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரிகளிடம் மனு கையளிப்போடு நிறைவு பெற்றது. இதன்போது பருத்திச்சேனை பொதுமக்கள், விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள், சுய உதவிக்குழுக்களின் அங்கத்தவர்கள், இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரதேச சம்மேளன தலைவர் எமது வன்முனைமேட்டு வவுணதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பல கிராமங்களில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கண்ணோட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பது பிரதேசத்தில் இந்த சட்டவிரோத மதுபாவனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இயங்கி வருகின்ற அதில் இருந்து 2 பேராக எடுத்து மங்கையர் கொத்தணி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் உட்பட்ட கிராம மட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் பருத்திச்சேனை மங்கையர் கொத்தணி அமைப்பினால் இச்செயல்திட்டம் நடைபெற்றது. இங்கு வருகை தந்த அனைத்து மக்களுக்கும் பருத்திச்சேனை மங்கையர் கொத்தணி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.